இருந்தாலும் என்ன விஷயம் சொல்லுங்க. சந்திராமா எங்களுக்கு சொந்தம்தான். ஆனா அவங்கள பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னாச்சு? என்ன விஷயம்? எதுக்கு தயங்குறீங்க? நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. வேணாங்க, சொன்னா நல்லா இருக்காது. சரி, அதை விடுங்க. உங்க பையன் ஃபங்க்ஷனுக்கு வரட்டும், எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கட்டும். ஆனா உங்க மருமகளை மட்டும் நம்பாதீங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. திவ்யா சொல்லிச்சுன்னு நீங்க எதையும் நம்ப வேண்டாம், எதையும் பேச வேண்டாம். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. உங்களை மாதிரி தான் எங்களுக்கும். எங்க தம்பி வந்தா ரொம்ப சந்தோஷம். வரலனாலும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கும். அந்த உறுதியோட இருந்தீங்கன்னா அது போதுங்க எனக்கு. அப்ப நான் கிளம்புறேன். வரமா? வாங்க. என்னம்மா, ஏன் தயங்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நட்ராஜ் வருவாமா, நீ கவலைப்படாம இரு. சரி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போகணுமா? இல்லம்மா. அப்படியே போனாலும் எதுக்கு அங்க போய் நிக்கிற? பத்மினிய பாத்துக்க போனா அங்கேயே இருக்க வேண்டியதானே? அது எப்படிமா அங்கேயே இருந்துகிட்டு பாட்டியை பார்க்காம இருக்க முடியுமா? பாட்டியே அவ்வளவு தெளிவா முடிவெடுத்துதான் போயிருக்காங்க. அவங்க சித்தப்பாவுக்கு எதிராக தான் பண்றாங்க. நீ போய் அங்க தொல்லை கொடுக்காம இருந்தாலே போதும். எவ்வளவு சொன்னாலும் மாறவே மாட்டேங்கிறியம்மா. சரி, மனசை போட்டு குழப்பிக்காத. சூர்யா, குழந்தைக்கு இதை ஊட்டு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். பில் வந்துருச்சு. இப்பயே கட்டுறீங்களா இல்ல ரூம் கொடுத்து அனுப்பவா சார்? வார்டுக்கு அனுப்பிச்சிருங்க, பணம் கொடுத்து விட்டுறேன். சரி, ஓகே சார். ஓகே. பத்மினி இப்ப நார்மலா தானே இருக்காங்க? ஏம்மா, என்னாச்சு? மத்தியானம் இங்க ஒரே பிரச்சனை சார். பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்களா ஒரு அம்மா, அவங்கள திட்டி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க சார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல சார், அதான் உங்ககிட்ட கேட்டேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா பிரச்சனை? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேப்பா. உனக்கு இல்லம்மா, சுந்தரிமாக்கும் பத்மினிக்கும் என்ன பிரச்சனை? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஏன், அப்ப நீ இங்க இல்லையா? எங்க போயிருந்த? அது வந்து நான் பக்கத்துல ஃப்ரெண்ட் வந்திருந்தா பாக்குறதுக்காக போயிருந்தேன். அப்பா, என்கிட்டயே நேரடியா கேளுங்களேன். உன்னை கேட்டா நீ கோச்சிக்குவியம்மா. அதை விட இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப கோவம் வருது. என்னை பத்தி கேட்கணும்னா நேரடியா என்கிட்டயே கேளுங்கப்பா. சரிம்மா, என்னம்மா உனக்கும் சுந்தரியம்மாக்கும் பிரச்சனை? ஏங்க, வந்த உடனே நீ எப்படிமா இருக்கேன்னு கேட்காம
அந்த அம்மா கூட என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களே, அதுதான் எனக்கு பிரச்சனை. என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற? பின் என்னப்பா, என்ன விட உங்களுக்கு வேலை செய்யறவங்க ரொம்ப முக்கியமா போயிட்டாங்களா? நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பேசுனது இல்லையம்மா. நீங்களும் இதுக்கு முன்னாடி என்ன இப்படிலாம் ட்ரீட் பண்ணது இல்லையப்பா? சரிம்மா, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுமா. நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க, நீங்களே முடிச்சு வச்சிருங்க. ஏம்மா ஏதோ எதிரி கிட்ட பேசுற மாதிரி பேசுறிய, ஏன்? நான் தான் யாருக்கும் ஆகாதவளாயிட்டல்ல, அப்புறம் என்ன? எனக்கு புருஷன் இல்ல, மாமியார் இல்ல, இதுக்கப்புறம் என்னென்ன இல்லன்னு நீங்களே சொல்லிடுங்க. நான் என்னம்மா கேட்டேன், ஏன் இப்படிலாம் கோச்சிக்கிற? இல்லப்பா, தப்புதான். வேலை செய்யறவங்க எங்க வேணா போட்டும், எப்ப வேணா வரட்டும், நான் எதுவும் கேட்கல. கேட்க கூட இல்லப்பா. அடுத்த தடவை வரும்போது அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நானே செஞ்சு வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசுற? பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்கப்பா. எல்லாருக்கும் என்ன கண்டா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன்? இப்படி எரிஞ்சு விழுந்தா எந்த மாமியார் தான் சகிச்சுக்குவா? சரிதான்ப்பா, என் மாமியார் நல்லவங்களாயிட்டாங்க, நான் உங்களுக்கு கெட்டவளாயிட்டேன்ல. ஆமா, அவங்க என்ன பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க, நான் தான் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட் தான்ப்பா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? மா ஏதோ வாய் தவறி தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கமா. நீங்க எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குறீங்க? தப்பு செஞ்சவன் நான் தானே. இனிமே நான் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. அது வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. பத்மினி, உன்னை விட எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்லம்மா. உங்ககிட்ட நான் உரிமையா கோச்சிக்க முடியும், நீ என் பொண்ணுடா. அவங்க கிட்ட போய் நான் பேச முடியுமா? இத பாரு, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உங்ககிட்ட எதையும் கேட்கல. இந்த மாதிரி பொறுப்பா வேலை செய்யறவங்க வேற எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. அதனால நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா. இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு எதுக்குப்பா சுந்தரியம்மா வந்து வேலை செய்யணும்? அதான் நான் ஒரு வாழா வெட்டி இருக்கேனே. நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்ப்பா. சம்பளம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, எனக்கும் என் குழந்தைக்கும் சோறு மட்டும் போட்டுருங்க. இத்தனை நல்ல மாமியார் வீட்லயே அதை தானே பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா. தேனு பாத்துக்கொள்ள வர. அப்பா, இதுக்கு மேல நான் என்னமா பண்றது? இவ ஏம்மா இப்படி பண்றா? என்னன்னு தெரியலப்பா, காலையில இருந்து அக்கா இப்படிதான் இருக்கா, எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி என்கிட்ட கூட இந்த மாதிரி பேசினது இல்ல. என்னவோம்மா, எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்பா, நீங்க ஏன்ப்பா அப்படி நினைக்கிறீங்க? எல்லாம் சரியாயிடும்பா. இல்லம்மா, நமக்குள்ள திட்டிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், அது சரியாயிடும். ஆனா சுந்தரி அம்மா வருத்தப்பட மாட்டாங்களா? அதெல்லாம் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்கப்பா. அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்கங்கிறத நமக்கு சாதகமா எடுத்துக்க கூடாதுமா. என் பொண்ணு என்ன திட்டினா நான் அதை ஈஸியா எடுத்துக்குவேன். அவங்க எதுக்குமா கேட்டுக்கணும்? மடி, நான் சுந்தரி அம்மா போய் பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வரேம்மா. அப்பா, நானும் வரேன்ப்பா. நான் சொன்னா அவங்க கொஞ்சம் கேட்பாங்கப்பா. மன்னிப்பு கேட்கறதுக்கு எதுக்குமா சிபாரிசு? நீ அக்காவை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன்.
என்னாச்சு? ஒன்னும் இல்ல குட்டி. மதி சொன்னதையும் நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? மத்தவங்க என்ன கோச்சிக்கிட்டாலே நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்க சொல்லிதான் நான் கோச்சுக்க போறேனா? ஒரு வகையில மதிய நினைச்ச பெருமையா இருக்குமா? எப்படி இருந்த பொண்ணு தெரியுமா? அவ பிறந்தப்போ இந்த பொண்ணு ஊமையா பிறந்துருச்சா, வாயை திறந்து பேச மாட்டேங்குதேன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்போ என் பொண்ணு எவ்வளவு தெளிவா இருக்கா, தைரியமா பேசுறானே, ஆச்சரியமா இருக்குமா? வாழ்க்கையில என் பொண்ணு பண்ண ஒரே ஒரு தப்புதான், அது அவ வாழ்க்கையில நிறைய பாடம் கத்து கொடுத்துருச்சு. போதுமா, மிச்ச காலத்துக்கு கடவுள் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். வாங்கய்யா, உள்ள வாங்க. வாங்கய்யா, உட்காருங்க. தண்ணி கொண்டு வாமா. உட்காருங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. நீதான் இவங்களோட 2வது பொண்ணு இல்ல? ஆமா சார். பேரு சூர்யா. நல்ல பேரு. என்னம்மா படிக்கிற? பிஎஸ்சி பிசிக்ஸ் சார். ஓ, கஷ்டமான சப்ஜெக்ட்ல? ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கஷ்டமா தெரியல சார். நல்லா படிப்பாங்கய்யா. இவ கூட படிக்கிறவங்களே இவதான் மொதமா இருக்கு. நல்லா படிக்கணும். எந்த காலத்திலயும் பொண்ணுங்களுக்கு படிப்பு தான் கை கொடுக்கும். நீங்க சொல்றதுதான் ஏன் சரி. நான் எதுக்கு வந்தேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. சொல்லுங்க ஐயா. நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, என்னங்க ஐயா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, என் பொண்ணுங்களை பத்தி நான் பெருமையா நினைச்ச காலமும் உண்டு. இப்போ அதுல பெரிய மாற்றம் எதுவும் வரல. ஆனா உங்க விஷயத்துல மாத்திரம் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பத்மினி ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லார்ட்டையும் நல்லாதான் பழகுவா, பேசுவா. ஆனா உங்ககிட்ட மாத்திரம் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே. அவ அப்படி பேசுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் உண்மையதாமா சொல்றேன். எனக்கு என் பிள்ளைங்களை பிரிச்சு பார்க்க தெரியாது. பத்மினியை என் பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவன் மேல கோவப்பட்டா அது சூரிய மேல நான் கோவப்படுற மாதிரி தானே. பத்மினிக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அவ பச்சை உடம்புக்காரி. அது எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்னு ஆம்பளை உங்களுக்கு தெரியாது. 3 புள்ள பெத்தவ எனக்கு தான் தெரியும். அதை என்ன அடிச்சா கூட நான் கோச்சுக்க மாட்டேன். இதுக்கு போய் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே. இல்ல, பத்மினி ரொம்ப கோவமா பேசிட்டான்னு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் சொன்னாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுமா. வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாலாமே. அதான் நேர்ல பார்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க நீங்க? அவதான் சின்ன பொண்ணு, விவரம் இல்லாம பேசிடுச்சு. உடனே நான் அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலைக்கு வராம இருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? நான் எந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் அதை நான் என் சொந்த வீட்டை தான் நினைச்சுப்பேன். அதனால நான் எதையும் மனசுல வச்சுக்கலங்க. ரொம்ப சந்தோஷமா. உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசுதான். இல்லைங்க, உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு வீடு தேடி வந்திருக்கிற முதலாளிக்கு முன்னால நான் ஒண்ணுமே இல்லைங்கய்யா. ஆண்டு வந்த ஒரு நல்லது மட்டும் எப்பவுமே எனக்கு கொடுத்துட்டே இருக்கான். கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும். அப்புறம் காலையில வேலைக்கு வந்துருங்க. நீங்க சொல்லணுமா ஐயா? காலையில நான் அங்க இருப்பேன். சரிம்மா, நான் வரேன். சரிங்க ஐயா. வரம்மா. சரிங்க சார். சார் சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா, இன்னொரு நாளைக்கு சாப்பிடுவோம்.
சரிங்க ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஹலோ, எதுக்கு ஏன் போட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பொய் சொல்லாதீங்க. நிஜமாதாங்க, நான் பொண்ணுங்கனாவே விலகி போயிடுவேன். எனக்கு தெரியும். எப்படி? உங்க ஃபேஸ்புக் அக்கவுண்ட் பார்த்தேன். மொத்தம் 32 ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுல பொம்பளை பேர்ல கூட எந்த ஆம்பளையும் இல்லை. நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்க? ஏன் நீங்க மட்டும் என் போட்டோ பார்க்கலாம், நான் உங்க அக்கௌண்ட்டை பார்க்க கூடாதா? நான் பார்க்கலைங்க. ஏன் நான் பார்க்குற மாதிரி இல்லையா? இல்லைங்க, உண்மையாகவே நீங்கள் அழகாக இருக்கீங்க. பரவாயில்லையே, சீக்கிரமா டெவலப் ஆயிடுவீங்க போல இருக்கு. என்னங்க, நீங்கள் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க. முதல்ல நீங்க சாரி சொல்லுங்க. எதுக்கு? இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க? இனிமே கவிதா தான்னு சொல்லுவேன்னு 50 தடவை சொல்லுங்க. சரி, இனிமே கவிதான்னு. நோ, கண்ணை மூடிட்டு சொல்லணும். இனிமே கவிதானே சொல்கிறேன். இனிமே கவிதானே சொல்கிறேன். இனிமே கவிதானே சொல்கிறேன். இனிமே கவிதானே சொல்கிறேன். 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 ஏண்டி நித்யா, பால் கூட குடிக்காம எங்கடி போன? என்ன சஞ்சய், என்னடி சொல்ற? கவிதானே சொல்கிறேன். ஐயோ, என்னடி இது? ஐயோ, கவிதானே சொல்கிறேன். இப்படியா புலம்பிட்டு இருக்கா? போ 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 பார்க்கலாமா? கவிதானே சொல்கிறேன். கவிதானே சொல்கிறேன். கவிதானே சொல்கிறேன். கவிதானே சொல்கிறேன். கவிதானே சொல்கிறேன். கவிதானே சொல்கிறேன். டி சஞ்சய், கவிதானே. கேளுடா. மா, கவிதா எங்கம்மா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மண்டபம் புக் பண்ண போயிருக்கா. என்னம்மா சொல்ற? பின்ன என்னடா,
இப்படியாடா கவிதா கவிதான்னு கனவு காணுவேன்? போமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, நீ இல்லைன்னு சொல்ல முடியாதுடா. உன் வண்டவாளம் எல்லாத்தையும் நித்யா ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டா. ஏய், பாரு. நித்யா. ஏய், ஏய், குடுக்கடா, குடு. குடுக்கடா.